இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 2 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிடுச்சு. இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து இந்த 2 வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் ரோமாபுரியில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ ரோமாபுரியினர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க தங்களுடைய முறைமைக்கு எதிராக இவங்க போதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் நிறுத்தி அவங்களுக்கு விரோதமாக அவங்க எழும்புகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த அதிகாரிகள், ரோமாபுரி அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டு அவர்களை அடிக்கிறாங்க. அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் அவங்கள வைக்கிறாங்க. அவங்கள பத்திரமாக வைக்கும்படி காவல் காக்கும்படியாக சிறைச்சாலைக்காரனுக்கும் அவங்க கட்டளையிடுறாங்க. அப்போ இந்த சிறைச்சாலையில் இவர்களுக்கு பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கால்களை எல்லாம் கட்டி தொழுவ மரத்தில் கட்டி மரத்தில் மாட்டி அந்த சிறைச்சாலையிலேயே உட்காவல் அறையில் அவங்கள சிறைப்படுத்தி வைத்திருந்தாங்க. காவல்காரன் அந்த எல்லையை காத்து கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் கர்த்தரை நோக்கி முதல்ல ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனை துதித்து பாடினார்கள்னு பார்க்குறோம். எப்பவுமே ஒரு போராட்டம், பிரச்சனை, நெருக்குதல் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தரை இவர்கள் துதித்து பாடினது போல் நாமும் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்முடைய கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். அன்னைக்கு பவுலையும் சீலாவையும் தேவன் அப்படியாக தான் விடுதலையாக்குனார். அவங்க துதித்து பாடின உடனேயே என்னாச்சு, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகி அவர்கள் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிடுச்சுன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போ சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து பார்க்குறான். சிறைச்சாலை கதவு திறந்திருந்த உடனே கட்டுண்டவர்கள் ஓடி போய்விட்டார்களோ எண்ணி அவன் என்ன பண்ணுறான், தன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள நினைக்கிறான். அப்போ பவுல் அப்போஸ்தலன் சத்தமிட்டு சொல்கிறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம்னு பவுல் சொல்கிறார். அப்போ அவன் விளக்க தீபங்களை ஏற்றி அங்கே உள்ளே ஓடி நடுநடுங்கி நிற்கிறான். பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னாடி முன்பாக அவன் விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா ஒரு அற்புதம் அங்கே பார்க்குறான், ஒரு அதிசயத்தை பார்க்குறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேவன் எப்படி அந்த சிறையிருப்புலேருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார் இல்லையா? ஒரு பூமி அதிர்ச்சி போல் ஒரு அதிர்வை கொடுத்து அந்த சிறைச்சாலை கதவுகளை திறக்க வைத்து அவங்க கட்டுகள் சங்கிலினால் மர தொழுவத்தில் அவங்கள கட்டி வைத்திருந்ததுலேருந்து தேவன் விடுதலை ஆக்குனதை பார்க்கும்போது அந்த காவல்காரனுக்கு ஒரு விசுவாசம் வருது. அவர்கள் தேவன் பேரில், நம்ம தேவன் பேரில் அவனுக்கு ஒரு விசுவாசம் வர்றதுனால அவன் என்ன பண்ணுறான், அவங்கள வெளியே அழைத்து வரானா அந்த காவல்காரன் பவுலியம் சீலாவையும். அப்போ அவன் கேட்குறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவன் தன் வீட்டுக்கு அவங்கள அழைத்து கொண்டு போய் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் போதிக்கிறாங்க. யாருக்கு? அந்த காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலாளியினுடைய வீட்டிலே போய் கர்த்தருடைய வசனத்தை பவுலும் சீலாவும் போதிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அன்று ராத்திரியிலே அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை அவன் கழுவி அவனும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபடுறீங்களா? அப்போ நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்ம பாடுபடுறோன்னா கர்த்தர் அதான் 1 பேதுரு 4:14 சொல்கிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலோ மகிமைப்படுகிறார். அப்போ உங்களை துன்புறுத்துகிறவர்களால் தேவன் தூஷிக்கப்படுறாராம், ஆனால் உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். இன்றைக்கும் நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் தைரியமாய் தேவனுடைய வார்த்தை அந்த இலையிலே பிரசங்கித்தாருங்க. அவங்க அடிக்கெல்லாம் ஒன்றும் அவங்க பயப்படவே இல்லை இல்லையா?
அதனால தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்கன்னு பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்படுது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எப்பயும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும்னா மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரங்கள் செய்யுங்க. அப்படி செய்வது தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களுக்கு தேவனுடைய சித்தமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பவுல் சீலாவை போல துதிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் சிறையிருப்பையும் அவர் மாற்றுவார். சங்கீதம் 119:62 சொல்கிறார், உமது நீதியான நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன்னே தாவீது சொல்கிறாரு இல்லையா? கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு. அப்போது அநியாயமாய் அக்கிரமமாய் நம்ம சோதிக்கப்படுறோம், துன்புறுத்தப்படுறோன்னா கர்த்தர் நம்ம அந்த நம்ம படுகிற பாடை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் எழுந்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். அதை தாவீது உணர்ந்திருந்தார். யாக்கோபு 1, 2, 3 வசனத்தில் பார்க்குறோம், பலவிதமான சோதனையில் அகப்படும் போதெல்லாம் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ விசுவாசம் நம்ம தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் தான் அங்கே பரீட்சிக்கப்படுது. அந்த பரீட்சையில் நாம் பொறுமையாக இருக்கும்போது நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். அப்போ அதை நாம் அறிந்து நம்ம மிகுந்த சந்தோஷமாக அந்த பாடுகளை நாம் எண்ணணுன்ட்டு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் உங்களுக்கு சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ அந்த பவுலியும் சீலாவும் சிறையிருப்பிலே ஜெபித்து தேவனை துதித்த போது அவர்கள் கட்டுகளை அறுத்து சிறை கதவுகளை திறந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அதன் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்பட்டது. அந்த சிறைச்சாலை காவல்காரனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைங்க. பொறுமையாக அந்த உபத்திரவங்களை நீங்கள் சகித்து போகும்போது, அதே போல் ஜபத்தில் நீங்கள் தரித்து இருங்கன்னு சொல்லப்படுது. ஜபத்தில் நீங்கள் தரித்து இருக்கும்போது உங்களுக்கான காரியத்துக்கான பதிலை தேவன் நிச்சயமாக தருவார். ஏன்னா சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்குன்னே தாவீது சொல்கிறார். அப்போ தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அப்போ உங்கள் கட்டுகள் எல்லாம் சீக்கிரமாக கட்டவிழ்க்கப்படும். எல்லா பிரச்சனை போராட்டங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சங்கீதம் 77:1 பார்க்குறோம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு உங்கள் ஒரு அறையில், ஜப அறையில் தேவனை நோக்கி, நீங்களும் கர்த்தர் மாத்திரம்தான் அங்கே, வேறு ஒருத்தருக்கும் அங்கே இடமில்லை. நீங்கள் தேவனோடு கூட பேசுங்க, அவரிடத்துல முறையிடுங்க, சத்தமிட்டு அவரை கூப்பிடுங்க, உங்களுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு பதில் தருவார் நிச்சயமாகவே. ஏன்னா நிச்சயமாகவே பதில் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னே சொல்கிறார் இல்லையா? அதே போல் அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவானும் சுவிசேஷம் அறிவிக்க அவங்க ஊழியத்தை தொடங்கும் போது அவங்களுக்கும் சில போராட்டங்கள் வந்தது இல்லையா? அப்போஸ்தலர் 4:31 பார்க்குறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ எப்பெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க புறப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேலே இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ வசனத்தை அவங்க தைரியமாக பிரசங்கித்தாங்க. அதே போல் பேதுருவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். தேவாலயத்தில் நின்று அவர்களை ஜீவ வார்த்தையை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான்னு பார்க்குறோம். தேவ தூதன் அப்படியே பேதுருவை கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். இதில் 10வது இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அப்படி தான் பேதுருவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஒரு தேவ தூதன் வரார், கர்த்தருடைய தூதன். இதே அப்போஸ்தலர் 10:7 பாருங்கள். அப்போ அந்த தூதன் அந்த அறையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று அவரை எழுப்புறாரு.
உடனே அவருடைய சங்கிலிகளும் அவர் கையில் போட்டிருந்த கட்டுகள் எல்லாம் விழுந்ததுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் போய் நீ சுவிசேஷத்தை வெளியரங்கமாக நீ அறிவின்னு சொல்லி அந்த தூதன் வெளியே கொண்டு வரதை பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு விரோதமாய் என்ன ஒரு போராட்டம் தடைகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அன்னைக்கு விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கும் அவர் அனுப்ப வல்லமையுள்ளவர். நம்மையும் விடுவித்து கர்த்தருடைய வார்த்தையை பண்ணவும் பிரசங்கிக்கவும் கர்த்தர் நமக்கும் ஒத்தாசையை அனுப்புவார். இன்னைக்கு நீங்கள் கேட்டு இருக்கிற இந்த சத்திய வார்த்தைக்கு நீங்கள்லாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிங்கள்னு சொல்கிறாருல்ல. நீங்கள் 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், ஆறுதல் படுத்துங்க. இவர் தான் மெய்யான தேவனை அறிகிற அறிவிலே வசனத்தை சொல்லி அவர்களே வளர்த்து விடுங்க. அப்போ கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஏன்னா சங்கீதம் 146:7 பார்க்குறோம், அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமியில் வந்தார்? ஏன் மனுஷகுமாரனாக அவர் இந்த பூமியில் அவதரித்திருந்தார்? அப்படி பார்க்கும்போது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யவும், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்கவும் தான் வந்தார். அதே போல் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரையும் தேவன் அதற்காக தான் அழைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவர்களுக்கு நாம் நியாயம் செய்து அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகிய திருவசனத்தை போதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ அவங்களுடைய கட்டுகளிலிருந்து அவங்க விடுதலையாக முடியும். ஏசாயா 42:7 சொல்லுது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் அப்படியாக அழைக்கிறார். அவர் நம்மை தற்காப்பார். அவர் நம் கையை பிடித்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அவர் ஜனத்துக்கு நம்மை உடன்படிக்கையாகவும் ஜாதி எல்லாருக்கும் ஒளியாகவும் தேவன் நம்மை வைப்பார். காரிருளே கடக்கிறவங்க, குருடர்களாக இருக்கிறவங்க, மனக்கண் திறக்காத நிலையில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். சங்கீதம் 102:20 சொல்லப்பட்டது போல தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேலே அவர் கண்ணோக்கமானார்னு பார்க்குறோம். அவர் உயர் ஸ்தலங்களில் உட்கார்ந்து இந்த பூமியை அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குது நீதிமான் மேலே இல்லையா? அது இரவும் பகலும் பூமியின் மேலே அவர் 7 கண்கள் உலாவுகுதுன்னே பார்க்குறோம். அப்போது கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் என்ன ஒரு இக்கட்டு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் தேவன் அந்த காரியத்திலேருந்து அவர்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கி சத்திய வசனத்தை கேட்குற நீங்களும் என்ன போராட்டம் கட்டுகளில் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. பவுலை சீலாவை போல தேவனை துதித்து பாடுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமீன்.